உனக்கு என்ன மண்ட மாதிரியே கல்லு வச்சிருக்கா? இங்க யாருக்குமே தண்ணி போற பழக்கம் இல்ல, எல்லாருமே விட்டுட்டாங்க. என்னடா குடி பழக்கத்தை? ஆமா. என்னடா சொல்ற, உண்மையில விட்டுட்டியா? ஓகேவா? யாரை பார்த்து ஓகே மாட்டாங்க? பொண்ணுடைய பொண்ணு. அண்ணே உங்களை சொல்லலே, இப்பெல்லாம் ஒரு திருவிழா நடக்குது அப்படின்னா அப்பெல்லாம் சடங்கு சம்பிரதாயம் பார்த்தா நடக்கும். சரி. இப்பெல்லாம் திருவிழா எப்படி தெரியுமா நடக்குது? சரக்கு சம்பிரதாயம் பார்த்தா நடக்குது. சரக்கு? அது என்னடா சரக்குனா? என்னடா தம்பி உனக்கு தெரியாதானே? ஆமாமா, அந்த பக்கத்தே போனதே கிடையாது. சுத்தமா வாடகை இல்லடா. என்ன முதல்ல சரக்குனா? சரக்கு என்ன தெரியாதுல்ல? ஆத்தா உனக்கு கண்ணு இருந்தா கேளு. எதிக்க பார்த்துட்டு அநியாயமா போய் சொல்றான் பெட்டிக்காரன். லூசு போயில அதுனா என்னடா இப்படிலாம் போய் சொன்னா சாமிக்கு எப்படி கிளம்பி கல்கத்தா பக்கம் போயிடும் பாத்துக்க. என்னப்பா அதுவா? சொரக்க மூடி மாறி இருக்கும். தண்ணியை போட்டு போட்டு நீங்க தகராறு வந்தாதீங்க. தண்ணியை போட்டு போட்டு நீங்க தகராறு வந்தாதீங்க. கொட்டாய்க்கு பின்னாடி போய் சரி கொட்டாய்க்கு பின்னாடி போய் தலைவருக்கு ஆட்டாதீங்க. பகவான வைக்காதீங்க. நீங்க வந்தாலே நிக்காதீங்க. அப்பா மியூசிக் வாட்டி அட்டி கும்மு கிடைக்கிறதுல எப்படி கும்முத்துறியா? அந்த அளவு நீங்க வாசிக்கிறனா அந்த அளவு அண்ணே ஒளிபெரி போட்டுக்கிறனே. கல்யாணம் ஆயிடுச்சானே? தப்பா கல்யாணம் எவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு இப்படி உட்கார்ந்து நான் ஆபரேட்டர். சரி ஆபரேட்டர்லாம் உட்கார்ந்து பையன் பொண்டாட்டி என்ன மசில எனக்கு பொண்ணு கொடுப்பாங்க. கல்யாணம் ஊருக்கு ரெண்டு பிள்ளை தெரியுங்க. ஊருக்கு ரெண்டு பேர் யாருடா புள்ள தெரியுது? புள்ள வைக்க புள்ள இல்லாம தெரிஞ்சு புள்ள தெரியுது. சகல உண்மையிலே சொல்றேன். ஏன் தெரியுமா அண்ணன் சிரிச்ச முதல்காரனே? சில ஊர்ல மைசூர்காரனை போய் பார்த்தோம்னு வச்சுக்கவே ஏதோ பொண்டாட்டிய பறிவுறுத்த மாதிரியா உட்காந்துருப்பாங்க. மூஞ்ச பார்த்தோம்னா 7 முளைக்கு எடுத்து போய் பார்ப்பேன். மூஞ்ச பார்த்தா பேசவே தோணாது. நீங்க நல்லா சிரிச்ச முதல் உட்காந்துருக்கு. இப்படி வரைக்கும் நீயே உட்காந்துரு.
இடையில பழகிற பழுது விட்டு பழக பொட்டி அத்து போடுறாங்க ராஜா. உனக்கு கும்பிடுவோம், சாமானுக்கு ஒரு கும்பிடுப்பா. ஏங்கப்பா சகல கூட்டத்தை பத்தியா கண்டுபிடிச்சிட்டேன். கூட்டத்தை பத்தியா தேவப்பா நல்லா செவதியா உட்காந்துருக்கா. ஆத்தாக்கத்தான் நம்ம ஊர்ல நிறைய உட்காந்துருக்கு. அப்படின்னா என்ன காரணம்? என்ன காரணம்? எல்லா ஆத்தா முதல்ல சிரிப்பு இல்லாம எந்த ஆத்தாவும் உட்காந்துருக்க பத்தியா? எல்லாம் பல்லுதே தெரியுது, மூஞ்சிலே கண்ணா. இந்த அளவுக்கு சிரிக்கிறாருன்னா என்ன காரணம்? நம்ம ஊர்ல திருவிழா கூட்டும் போதே ஆத்தாக்கு கூட முடிவு பண்ணிருக்கோம். என்ன காரணம்? நம்ம ஊர்ல திருவிழா வைக்க போறாங்க. எப்படி வார லோனுக்காரனை பிடிச்சி நம்ம லோன் எடுத்துட முடி அப்படி இருக்கிறது லோன் எடுத்து வச்சிருக்கோம். இங்க பெண்கள் எல்லாம் பாத்துக்க காரணம் என்ன? இது லோன் எடுத்து தொல்லை தாங்க முடியாது. நம்ம அளவுல வெளிநாடு எழுப்பிருப்பாங்க. இங்க பாத்துட்டு சிரிச்சுட்டு பாத்துருக்கு. லோனு பெரும் பிரச்சனையா போச்சு. என்ன பிரச்சனை? வீட்டுல காலைல 5 மணிக்கு கட்ட புருஷன் வீட்டுல இருக்கானா இல்லையோ, லோனுக்காரன் தாண்டா வீட்டுக்குள்ள இருக்கிறேன். அவன் தான் புரிஞ்சானா? அவன் தான் புரிஞ்ச மாதிரி இருக்கா. அப்பெல்லாம் நம்ம அவங்க வீட்டுக்குள்ள போற மாதிரி இருக்கு. இது பிரச்சனை மாமா. அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் போட்டு அடிச்சுட்டாங்க, லோன் வாங்கிட்டாங்க. எப்படி லோனுக்கு வந்து கேட்கறத பாத்திருக்கியா? அறிஞ்சே வந்து கேட்க வேண்டாம் சார். பண்ணாங்க மேடம் லோன் என்னாச்சு? அவங்க என் பிள்ளைக்கு காலையில வயித்தால போகுது அதோட கிளம்பிடுறாங்க. பிள்ளைக்கு வயித்தால போகுது என்னத்தை கேட்டுக்கிட்டு திருப்பி அடுத்த மாசம் வருங்க. அப்பதான் செத்து போச்சு அப்படின்னு சேர்னு போயிருவேன். 3வது மாசம் தான் இது வீட்டாக்கால வீட்டு அடுத்த ஊர் போயிடும். அவன் தெருவுல பணத்தை கொடுத்தவன். இப்ப குழுவெல்லாம் பூச்சி பூச்சி ஆரம்பிச்சிருக்காங்க சார். எப்படி ஆசீர்வாதம்னு ஒரு குழு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன? என்ன பேர் நல்லா மங்களகரமா இருக்கும். சரி, ஆசீர்வாதம்னா என்ன? என்ன அந்த பணத்தை கொடுக்கிற வரைக்கும் அவங்கள நம்ம கும்பிடணும். சார் ரொம்ப சிரமமா இருக்கு, வீடு கட்டணும், பிள்ளைய படிக்க வைக்கணும், புருஷன் வெளிநாடு இருக்காரு, அவருக்கு பணம் வேற போட்டுடணும். அந்த மனுஷன் போனது படுத்தே அடக்கிறேன், வேலையை பார்க்க மாட்டேங்கிறேன். பார்த்தவங்களை நம்பி அக்கா விசேஷம் வச்சிருக்கேன். நீங்க பணம் கொடுத்துக்கிறத வச்சுட்டேன் நான் பொழப்பு நடத்தணும். நீங்க மட்டும் கொடுக்கறேன்னா என் குடும்பமே நடந்துருக்குதுன்னு அப்படி அழுகிறது. அவன் மனசு இருக்க பணத்தை கொடுத்துருவேன். என்னைக்கு பணத்தை கொடுத்துட்டு அவன் போறானோ அன்னையில இருந்து அவன் நம்மளை கெஞ்சிட்டு தெரியுறான். அக்கா பணத்தை எப்படியாவது கட்டிருக்கா, ஏன் வேலையை பிடிக்கிட்டு விட்டுருவாங்க அக்கா. இவன் கட்சிக்கு தெரியல. இது கூட பரவாயில்ல. இன்னொரு குழு ஆரம்பிச்சிருக்கா தெரியுமா? தெரியாதா? அதுக்கு பேர் விடிவெள்ளியா. விடிவெள்ளி அப்படின்னா என்ன காரணம்? என்ன காரணம்? என்னைக்கு அவன்கிட்ட கையை நீட்டி நம்ம காசை வாங்குறோமோ அன்னையோட நம்ம வீடு விடியாம போயிடும். அதுக்கு பேரு தான் விடிவெள்ளி. இன்னொரு குழு ஆரம்பிச்சிருக்கா தெரியாதா? எந்த டீ மயில புடுங்கின டீ பூஜை பூஜை ஆரம்பிச்சிருக்காங்க. அதான் சுக்கு டீ அந்த டீ தான் கேள்விப்பட்டிருக்கேன், எல்லா டீ தான் கேள்விப்பட்டதே இல்ல. என்ன காரணம்? இந்த 10 பேருக்கு ஒரு குழு தலைவி சேகலப்பெல்லாம். ஆமா, குழு போட்டா ஒரு 10 பேருக்கு குழு தலைவி. அந்த குழு தலைவி படுத்துற பாடு தெரியுமா? ஒரு 10 ரூபா பேக்க தூக்கி தோல் பட்டியல மாட்டிக்கிட்டு நான் தான் குழு தலைவி அது படுத்துற பாடு. குழு தலைவிடா, குழு தலைவி தான் நான் பேர தப்பா சொல்றேன். குழுத்தலைவின்னு சொன்னேன். அதுக்கு படுத்துற பாடு அதுக்கு மேல. இங்க நம்ம ஊரை சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்க ஊர் அரணாயி பக்கம். எங்க ஊர்ல எல்லாம் ஒரு பொம்பளையால கூட வீட்டுல சும்மா இருக்கல. அப்புறம் எவனாவது தப்பி தப்பி மோட்டர் பைக்ல வந்தான்னு வச்சுக்க. முந்தானத்து எங்க ஊருக்குள்ள ஒருத்தன் மோட்டர் பைக் ஓட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். சரி, பைக்கை நல்லா ஓட்டி பேண்ட் ஷர்ட்ல போட்டு நல்லா டிப் டாப்பா வந்தேன். எங்க ஊர்ல 2 பொம்பளையால கிளம்பிருச்சு. எப்படி சார் வாங்க சார், எந்த லோன்ல இருந்து வந்திருக்கீங்க, லோன் கொடுக்க போறீங்களான்னு. அவன் கிடைச்சா லோடு கொடுக்க வந்தவன் இல்ல, கரண்ட் பில்லி லீடு கிடைக்க வந்தவன். அவன்கிட்ட போய் லோடு கேட்டா மசூல்ல லோடு கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. லோன் எடுக்கிறது தப்பு இல்ல ஆத்தாக்களா. லோன் எடுக்கிற ஆத்தாக்க எப்படி திருப்பி வாத்தா மெல்லவா. இப்பதான் இடம் பிடிக்க போறவருக்கு இந்த கூட்டத்துல அதனால மெல்லதான் நடக்க சிரிச்சுக்க. இந்த அப்படிலாம் எனக்கு இதுல வந்து உட்காந்து என்ன இல்லப்பா. அப்படியே வேலை சிரிச்ச மூத்திரம் உட்காந்துங்க. யாத்தா அந்த கையை எடுத்தா கருப்பு சேலை யாத்தா அப்படி கண்ணத்துல கைட்டு உட்காந்துருக்கேன். என் கப்பலா கவுந்து வச்சு நானும் இப்ப எடுப்பு அப்ப எடுக்கிற மாதிரி இப்படியே வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். என் பப்புன் மகரை பிடிக்கலையா என்ன உனக்கு? எப்படி கட்டா சொல்றியா? பப்புனுக்கு ஏன்னா இந்த தண்டியை கூட்டி வந்திருக்கேன், பொலிகாலைய கூட்டி வந்திருக்கேன். அது உண்மைதானே. இந்த அளவுக்கு நான் இருக்கேன்னா என்ன காரணம்? நாடா சீசன் ஆரம்பிச்சுட்டு வச்சுக்க, நான் நல்லா எரும மாடு மாதிரி இருப்பேன். ஊரு சோறு தின்னுட்டு நாடா சீசன் முடிஞ்சுன்னு வச்சுக்க, என் வீட்டுல என்ன கேட்கறாங்கடா, ஏன்டா முண்டை ஏன்டா வேலைக்கு போகும்போது புளியாட்ட மாடு மாதிரி திடீர்னு கேட்கறாங்க. நாடாவுக்கு போனா எந்த ஒரு மனுஷனுமே வேலை செஞ்சாதான் அவனுக்கு மதிப்பு. வேலை செய்யாம இருந்தா எவனுக்குமே இந்த நாட்டுல மதிப்பு இல்ல. ஏன் நான் சொல்றேன், இவ்வளவு கூட்டம் போது பாக்குறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வாரம் முடி கொட்டாம்பட்டி பக்கம் நாடகம்டா, கொட்டாம்பட்டி டவுனுக்குள்ள நாடகம். இதெல்லாம் என்ன கூட்டம்? இதை விட 2 மடங்கு கூட்டம் சரியான கூட்டம். எனக்கு மனசு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இவ்வளவு கூட்டம் பார்த்து நாடகம் பாக்குது. இந்த கூட்டத்துல எப்படி நம்ம பேசி பேர் எடுக்கிறதுன்னு நானும் பப்ராஸ் வெளியே போட்டு வந்து பாட்டு பாடுறேன், காமெடி பண்றேன், என்னென்னமோ பேசி பாக்குறேன். ஆனா ஊர்ல உள்ள ஒரு ஆளும் சிரிக்கல, ஒரு ஆளும் கை தட்டல.
இருக்கிற ஆளுக்குள்ள செய்வன வச்ச மாதிரி அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. ஊர் கட்டுப்பாடா இருக்குமோ? ஊர்ல கட்டுப்பாடுக்குள்ள கொட்டுப்பாடும் இல்ல, எல்லாரும் செவனு அப்படியே உட்கார்ந்துருக்காங்க. என்னடா பாக்குறேன், அங்க உட்கார்ந்து நாடகம் பார்த்த புள்ள யாரு? அந்த கொட்டாம்பட்டி அவுட்டர்ல வேலை பார்த்த இந்திக்காரங்க வந்து பார்த்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்கடா. அவங்கள்ட்ட போய் நான் தமிழ்ல பேசுறேன், அவனுக்கு மசுரா புரியும். கை தட்டுறாங்க, கீழே இருந்து விட்டேன் நக்கி போச்சு அன்னைக்கு நாடகம். இந்திக்காரங்க எல்லாருக்கும் வந்துட்டாங்க, மயில புடுங்கல ஆரம்பிச்சுட்டாங்க. இந்திக்காரங்க எல்லாருக்கும் வந்துட்டாங்க. நம்மளை விட நல்லா நாத்து நடுறான், கொத்தனார் வேலை பாக்குறேன், பெயிண்ட் அடிக்கிற வேலை பாக்குறேன், ஆசாரி வேலை பாக்குறேன். இந்திக்காரன் பார்க்காத ஒரே ஒரு வேலை என்ன தெரியுமா? இந்திக்காரன் பார்க்காத ஒரே ஒரு வேலை, இன்னும் நாடகத்துல பப்புனோஷம் மட்டும் போடல. பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். அவன் மட்டும் போட்டேன்னு வச்சுக்க, ஊருக்கு மாமா கலைமூர்த்தி நாடகம் பேசுற முடி அவன் ஊருக்கு வந்துடுவேன். நீங்கள் 5 சப்பாத்தி கொடுக்குது, 4 பச்சை மிளகா கொடுக்குது, நான் விடிய விடிய உங்க ஊருக்கே நல்லா நக்குதுட்டு போயிருவேன். இந்த மூதைக்கு நரிக்குதுன்னு சொல்ல தெரியாது, இவன் நக்குதுன்னு போயிருவேன். நம்ம காலம் நக்கத்தான் போறாங்க, நம்ம உட்காந்துருக்கணும். என்ன காரணம்? இந்திக்காரன் நம்ம நாட்டுல வந்து உழைக்க காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆளுங்கதான். இந்திக்காரன் 100 ரூபா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, விடிய விடிய உழைப்பான். இந்திக்காரன் விடிஞ்சதுக்கு அப்புறம் உழைப்பான். நம்ம ஆளுகிட்ட 1000 2000 கூட கொடு, மண்ணு வெட்ட சொல்லு, 3 வம்பட்டி வேகமா வெட்டியா மங்குன்னு வெட்டுவேன். 3ஆவது வம்பட்டிக்கு ஆன்ஸ் போயில பத்தியா, அதை எடுத்து கையில ஓட்டுக்கிட்டு இது வெட்டு என்ன அவசரம் மயிருப்பு அப்படின்பேன். வீட்டுக்காரன் வெட்டிட்டு ஆரம்பிச்சிருவேன். அப்புறம் மசுரா நம்மகிட்ட வேலை கொடுப்பாங்க. நம்ம வேலையை நம்ம எப்ப ஒழுங்கா செய்யறோமோ அப்பதான் அடுத்த உள்ள வர மாட்டேன். நம்ம வேலையை நம்ம ஏனோ செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா வந்தவன் நாட்டாண்டுவேன், நம்ம காட்டாண்டு போக வேண்டியதான் சொல்லிவிட்டு கை தட்டிய 2 உள்ளங்களுக்கு நன்றி. புரிந்து கை தட்டிய அன்புள்ள நன்றி. கை தட்டி 1 2 3 15 16 17 48 59 பேருக்கு நன்றி. கை தட்டாமல் உட்கார்ந்து உங்களுக்கு நன்றி. ஆனா எவ்வளவு பெரிய கூட்டம் நாடாம பெரிய விஷயம். இதுல தெரிஞ்சுச்சா என்ன நம்ம நாடு எப்படின்னு? அப்படித்தான் எதுனே தெரியாது, ஆனா கை தட்டும். எதை நம்ம கேட்டாலும் அதுதான் நம்ம ஊர்ல கிடைக்கும். எதையுமே கேட்டாதான் கிடைக்கும். சோறு கூட அடுத்த கொஞ்சம் சோறு கொடுத்தான்னு கேட்டாத்தே அப்பெல்லாம் புருஷன். அண்ணே இவ்வளவு பெரிய கூட்டம் உட்காந்து நாடாம பெரிய விஷயம் இல்ல. இந்த உட்காந்து பாக்குற பெரிய சிங்க குட்டிய இந்த குடும்ப கட்ட ஆபரேஷன் பண்ணிருக்கு. எந்த சுமாரா தூங்கும், எந்த நான் வெதர்ல பேசி போடுவேன், போர் போடுற மாதிரி படுத்து எப்படி படுத்தீங்க? அது நல்லா ஏதோ தவையில அடிப்பட்ட மாதிரி. அதை கண்ணு ஊன்றான். எதுல கண்ணு? அவன் கண்ணு ஊனல, வேறதே ஊன பாக்குறான் மண்ணுல. இப்பவே ஊன நினைக்காதுன்னு கொஞ்ச நாள் ஆகட்டும். உனக்கு முன்னாடி எல்லாம் செவனல் பாத்தீங்கன்னா நீ ஊனிக்கிட்டு இருக்கிற. ஆனா உட்காந்து நாடாமக்களை யாரு நினைக்கிறீங்க? நீங்க எல்லாம் வருங்கால கைமுடி நம்பர், கமிட்டி நம்பர். அதுல இந்த தம்பி ஒருத்தர் மஞ்சள்ல சேப்பு துண்டு போட்டு உட்காருக்கான் தம்பி, தெரியுதா? இவன் தான் சச்சின் டெண்டுல்கர். பேட்டு அத்தை தண்டி வச்சிருக்கான் டவுசருக்குள்ள. எப்ப பாத்தீங்க? நான் அதை பாக்குறேன். அவன் பக்கத்துல பச்சை கலர் சட்டை போட்டுக்காரு அந்த தம்பியா, தெரியுதா? இவன் தான் சட்டேஜா. வந்தோன்னு அடிச்சா மாதிரி தென்னை மரத்துல சட 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 சட. நீ தான் புடிச்சுக்கிட்டியா? என்னத்த மூத்திர வச்சு கொடுத்தா? அவன் பக்கத்துல விட்டு கத்தரிக்குள்ள சட்டை போட்டு பாக்குறது பஞ்சு மிட்டாய் மாதிரி. அந்த தம்பி யாரு தெரியலையா? அவன் என்ன தம்பி கங்குலி. இவன் தான் நக்குமா வச்சிருந்தானே, இப்ப நக்குமா டீ கடை சுந்தரம் வச்சிருக்கேன். இன்னைக்கு நல்லா பிள்ளைய சந்தோஷமா இருப்பாங்க. காலையில பள்ளிக்கூடம் போகும்போது வரும்பாரு பிள்ளைகளுக்கு நல்லா சந்தோஷமா இருப்பானே. காலையில 6 மணி வரட்டுமே, அம்மா அவன் குதிக்கிறது இந்த உண்மையிலே பிள்ளைக்கு வயிற்று தான் வலிக்குது அப்படிம்பாங்க. 9 மணி வரைக்கும் வயிற்று வலி இருக்கும். 9 மணிக்கு மேல வயிற்று வலி அதோட வீட்டுக்கு போய் விளையாட போடுவாங்க குளத்துக்கு அடிக்கி. அப்படித்தான் வந்து சகல நம்ம பண்ணாதானே புள்ள பண்ணும். அப்புறம் ஆனா நீ அப்பப்ப கோத்துட்டு உதவாங்க கூட்டு போயிரு. தப்பா சொல்லி ஏன் அந்த வார்த்தையை சொல்றேன்? நம்ம எல்லாம் பள்ளிக்கூடத்துல சேரணும்னு வச்சுக்கோங்க. அப்ப பள்ளிக்கூடம் சேர்றாங்க, இந்த தலையை சுத்தி இந்த காதை தொடணும். அப்பதான் வாத்தியம் எல்லாம் பள்ளிக்கூடம் சேர்ப்பாரு. அப்படி நம்ம தொடல அப்படின்னா பின்னாடி இருந்து அப்பன் கடை குத்துவேன். சொல்றா அடுத்த வருஷம் தான் சேர்ப்பாங்க, எனக்கு பின்னாடி குத்துவாரு. இப்ப அப்படிலாம் இல்ல. புள்ள பிறந்து அம்மா போதும் உடனே கொண்டாடி ஆரம்பிச்சு. என்னங்க நம்ம புள்ள அம்மா சொல்லிட்டா என்னடி சொல்ற டூஷன் முட்டை இந்த வாரம் வேகமா போய் பள்ளிக்கூடத்துல லெட்டர் ஒன்று வாங்கிட்டு வந்து கிட்டு கிட்டு கிட்டுன்னு எழுதி பள்ளிக்கூடத்துல சேர்த்துறது. காலையில எல்கேஜி புல்கேஜி மயில புடுக்குன கேஜின்னு சேர்த்து விட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் உங்க வண்டி வருதா? காலையில 5 மணிக்கு புள்ள நல்லா தூங்கிட்டு இருப்பேன். அசந்து 3 வயசுல 4 வயசுல தூங்கிட்டு இருக்கோம். அந்த புள்ளைய தட்டி அந்த வீட்டுல ஒரு கிளவி கிடக்கும். தட்டி அந்த புள்ளைய எழுப்பி தண்ணி டம்ளர்ல போட்டு ஒரு அமுக்கி தூக்குறது. கொட்டாயிடுவேன். அந்த கேப்ல கிட்டிய உடைச்சு உள்ள தள்ளி காலையில 7 மணிக்கெல்லாம் ரோட்ல கொண்டு பிச்சைக்காரன் நிக்கிற வரைக்கும் நிக்க வச்சிடறது. 8 மணிக்கு ஊருக்குள்ள ஒரு வண்டி வரும்டா, நாய் பிடிக்கிற வண்டி மாதிரி வரும். அதுவும் நாயாத்தான் முடிச்சுட்டு போவோம். ஊருக்குள்ள வண்டி வந்து வண்டியில ஏற்றிட்டு கீழே வந்து சொல்றது, செல்லக்குட்டி எங்க அம்மாவுக்கு டாட்டா சொல்லு, லூசி முண்டையில கிடையாது அம்மா தான் கிடையாது.
வண்டியில ஏறணும். ரெண்டாவது எங்க அப்பா கிட்ட அடைச்சு உன்னை தூக்கி போட்டு இதுல வச்சு மிதிக்கிறா, நீ தான் இவ்வளவு காரணம்னு ஒரு விஷயம் சொல்ல வர்றேன். ஒரு பிறந்த குழந்தை பெத்த தாய் ரகப்பட்டு இருக்கிற வயசு என்ன கேட்டீங்கன்னா 5 வயசு வரைக்கும் தான் பெத்த புள்ள தாய் ரகப்பட்டு இருக்கும். நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு அதை கொண்டு எல்கேஜி புல்கேஜி சேர்த்து விட்டுறீங்க. இவன் இங்க பேடுற புள்ள அங்க கொண்டு பேண்ட் வச்சுறேன் அட்டனன்ஸ்ல கழுவுற வரைக்கும் இங்க வருவாள். படிக்கிற புள்ள 5 வயசுக்கு மேல சேருங்க. படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும். கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கும், பிரைவேட் ஸ்கூல்ல தான் படிக்கணும் கிடையாது. படிக்கிற புள்ள எங்க இருந்தாலும் படிக்கும். டீச்சரை கூட்டிட்டு வர புள்ள எங்க இருந்தாலும் கூட்டிக்கிட்டு தான் ஓடும். அதை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துல கொண்டு வாத்தியார் சேர்க்கிறான்னு வச்சுக்க. எங்க அப்பா என்ன பள்ளிக்கூடத்துல கொண்டு சேர்க்கும்போது எப்படி சொல்லுவாரு, எப்படி சார் பாருங்க சொன்னது கேட்டா பாருங்க, இல்லன்னா கண்ணை மட்டும் விட்டுட்டு வெள்ளு உரியா உடிச்சிருங்க பாரு. இப்ப அப்படிலாம் இல்ல, பிள்ளைய கொண்டு விடும்போது சொல்லிடுறாரு, சார் பிள்ளைய படிக்க வைங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க. ஏன்னா பையன் ஒரு மாதிரி இவன் கல்ல விட்டு அடிச்சு மோவாய உடச்சுட்டு போயிருக்கான். அப்படித்தான் சேர்க்கிறாங்க. பார்த்துருங்க, படிக்கிற ஆளு படிங்க, இழுத்துக்கிட்டு ஒரு ஆளு ஓடுங்க. என்ன காரணம்? என்ன காரணம்? சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிருச்சு, சம்மதப்பட்டா யாரு யார வேணாலும் இழுத்துக்கிட்டு ஓடலாம். அவன் 5 வயசு பையலா இருந்தாலும் சரி, 55 வயசு ஆயா வந்தாலும் கூட்டிக்கிட்டு ஓடிட்டே ஆகணும். வேற வழியில இருந்து அன்பு சொல்லி கொண்டு வந்த நம்மள வரவேற்பு. ஹலோ ஹலோ கருணையுள்ள தேடுவம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து நம்ம ஊர் முத்துமாரி அம்மன் தெரிகிறார். மகிழையிலே முண்டகே கன்னியம்மா மகாடு அனைவாரும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணையுள்ள போடுகம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மகிழையிலே முண்டகே கன்னியம்மா மகாடு அனைவாரும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணையுள்ள போடுகம்மா அருணை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். சாமி வந்துருச்சா? புன்னகை மாரியம்மா புன்னகை தேவியம்மா புன்னகை மாரியம்மா புன்னகை தேவியம்மா என்ன மனம் இருந்தவரே எங்க முத்து மாரியம்மா என்ன மனம் இருந்தவரே எங்க முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாரி அம்மா தாயே கருமாரி. கருணையுள்ள போடுகம்மா அருணை மாறி வருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். நீச்சட்டி ஏந்தி உண்டான் திருவடியை காணுகின்றோம். நீச்சட்டி ஏந்தி உண்டான் திருவடியை காணுகின்றோம். மவிலக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். மவிலக்கு போட்டு உன்னை மனமுருக வேண்டுகின்றோம். தொட்டில் கட்டி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்கின்றோம். தொட்டில் கட்டி போட்டு அங்கே குழந்தை வரம் கேட்கின்றோம். தொட்டிலே குழந்தையாக கருமாறி வருகிறோம். அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. கருணையுள்ள போடுகம்மா அருளை மாறி வருகிறார். கருவாக உருவெடுத்து கருமாறி வருகிறார். மகிழையிலே முண்டகே கன்னியம்மா மகாடு அனைவாரும் காமாட்சி அம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி. அம்மா தாயே கருமாரி. கைதட்டி 1 2 3 4 கைதட்டி நல்லா நிறைய கூட்டம் உட்காந்துருக்கீங்க. பக்கத்தூர்ல நிறைய நாடகம் நடக்குது. நீங்க நல்லா கைதட்டி சந்தோஷமா இருந்தாத்தான் நாங்கள் சந்தோஷமா இருப்போம். நீங்க கையை தட்டாம எனக்கு என்னன்னு விருந்தாடி வந்து ஆளை பாக்குற மாதிரி பாத்தீங்கன்னா நாங்களும் இப்படி தான் பாத்துக்கிட்டு இருப்போம். விடிய வரைக்கும் உங்களுக்கு ஆசை போயிடும். என்ன காரணம்? ஒரு கட்டத்துல உட்கார்ந்து நாடகம் பார்க்க மாட்டேங்கிறாங்களே, உட்கார்ந்து நம்மளை பார்க்க மாட்டேங்கிறான்னு ஒரு கட்டத்துல சங்கடப்பட்டேன். இப்ப நாடகத்துக்கு வந்த புதுசுல சங்கடப்பட்டேன். இப்பெல்லாம் அந்த சங்கடமே கிடையாது. என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? முதல்ல கூட்டம் இல்லையே, நாடகம் பார்க்க மாட்டேங்கிறான்னு சங்கடப்பட்ட நியாயம் உண்டு. ஆனா இப்ப இல்ல. காரணம் என்ன? நான் எப்ப பவுர் ஓட்டு வெளியில வந்தனோ
உங்க ஊரு காசு 50,000 குளோஸ். இதுக்கப்புறம் நீங்க நாடகத்தை பார்த்தா என்ன, பாக்காட்டி என்ன, நீங்க சிரிச்சா என்ன, சிரிக்காட்டி என்ன, எனக்கு வீட்டு ஓடி போயிடும். ஊருக்கார காசை கொடுத்தாரு, நான் வாங்கிட்டு போறேன் புதுக்கோட்டைக்கு. நீங்க உட்காந்து வேலை பார்க்க சொன்னா வேலை பார்ப்பேன், இல்லைன்னா வேடிக்கை பார்க்க வேண்டியது அன்பு சொல்லி கொண்டு வேடிக்கை. நான் தான் சொல்றேன், நம்ம வீட்டுக்கு அவங்கள பார்க்க, அவங்க நம்மளை பார்க்க. ஆனா உண்மையிலே சொல்றேன், ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ஆத்தாக்க உட்காந்து நாடகம் பார்க்கறத பத்திலாம் உண்மையிலே மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எந்த ஊர்லயும் இவ்வளவு முன்னாடி வந்து உட்காந்து எந்த ஊர்லயும் நாடகம் பார்த்தது இல்ல. நம்ம ஊருக்காரங்க தாய்மார்கள் உட்காரட்டும், நம்ம ஆண்கள் ஃபுல்லா நிக்கிறா பத்தியா. நம்ம ஊருக்கு கிடைச்ச சிறப்பு. நல்லா சோற ஒரு வாட்டி கை தட்டுங்க எல்லாரும் பார்ப்போம். நல்லா சோற கை தட்டுங்க. அப்பவும் இந்த 59 டிக்கெட் தாண்டா கை தட்டுது. அதுக்கு மேல என்னப்பா, அதெல்லாம் என்ன காரணம்? இதெல்லாம் புருஷன்காரர் வீட்டுல இருக்காரு பக்கத்துல, தட்டுனா வீட்டுல கூட்டி கொண்டு கேட்பாரு, கூப்பிட்டு கேட்பாரு, ஏன்டியாச்சு உட்காந்து பப்புக்காரன் கை தட்ட வெளுத்துப்படி வெளுத்து அடிப்பாரு வீட்டுல கூட்டி கொண்டு போய். அதுக்காக உண்மையிலே சொல்றேன், அப்படி இல்ல, அவன் என்ன பேசி விட்டாலும் கை தட்டிக்கிட்டு அப்படின்னு. ஆனா நீ ஒரு ஆளு போது என்ன சேர்த்து பாடி வாங்க வைக்க. உண்மையிலே சொல்றீங்க, இதுக்கும் கை தடுக்க புருஷட்ட உன்னைய மண்டைய பொழந்துடைய பொழந்து அவர் தான் புரிஞ்சு கை தட்ட. புழு சட்டடா, புழு சட்டையா? இவ்வளவு நேரம் எவ்வளவுதான் விஷயம் பேசுனா அதுக்கெல்லாம் அவங்க கை தட்டல. என்னை அசிங்கப்படுத்தினா உடனே புழுக்கு புழுக்கு கை தட்டாங்க, மண்டைய பொழந்துடைய பொழந்து. நீ மட்டும் இனிமே எனக்கு ஏதாவது சொல்லும்போது கை தட்டுன கல்ல கோயில் அள்ளி வச்சுட்டு போயிருவேன் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு, உண்மையிலே நம்ம ஊர்ல முத்துமாரியம்மன் கோயில் நல்லபடியா விசேஷம் வச்சு நல்லபடியா நடத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம ஊருக்கு நாடாத்து கிளம்பும்போது என் ஊர் அறந்தாய் பக்கம் நல்லா தெரியும். ஆமா, ஊர் அறந்தாய் பக்கம் தான், நம்ம ஊர் அறந்தாய் பக்கம் தான். ஆமா ஆமா. இன்னைக்கு அறந்தாங்கி வழியில தான் வண்டியில வந்துட்டு இருந்தேன். அறந்தாங்கில ஒரு பேமஸான கோயில் இருக்கு. பேம்பர்ஸா? பேமஸ் இல்லையா? ஐயோ, பேமஸான பேமஸ் எங்க முடி உன் மூளை யோசிச்சிருக்கு பாரு. அறந்தாங்கில ஒரு பேமஸான கோயில் இருக்கு. திரும்பவும் பேமஸ்ங்கற? பேமஸான கோயில் தான். பேமஸ் பேமஸான கோயில் இருக்கு. என்ன கோயில்? என்ன கோயில் சொல்லுங்க? வீரமகாளியம்மன் ஒரு கோயில் அறந்தாங்கில நல்ல பேமஸான கோயில். நிறைய பேருக்கு வந்தவங்களுக்கு தெரியும் பேமஸான கோயில். அந்த கோயில் வெளியில நாலாவது கிழமை வந்துகிட்டு இருந்தேன். நாலாவது கிழமை வந்துகிட்டு இருந்தேன். அந்த கோயில சாமி கும்பிட்டுருந்தாங்க. சரி நம்ம நாலாவதுக்கு தான் போறோம், சரி சாமியை பார்த்து ஆத்தா சாமியை கும்பிட்டு போவோம் அப்படின்னு நானும் கோயில சாமியை கும்பிட்டு இருந்தேன்ல. எனக்கு எதுக்கு என் கூட படிச்சேன்னு சாகல, என் கூட காலேஜ்ல படிச்ச ஒன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். எனக்கு மனசு கேட்கல, என்னடா நம்மளுக்கு முன்னாடி நம்ம கூட படிச்சு இப்படி அழுதுகிட்டு இருக்கானே. உடனே கூப்பிட்டு கேட்கணும், டேய் இங்க வாடா மாப்பிள்ள, ஏன்டா அழுகிற பண்ணேன். மாப்பிள்ள எனக்கு ஒரு சின்ன மன கஷ்டம், உனக்கு இந்த கஷ்டம் வர வேணாம், நீ போ மாப்பிள்ள பண்ணா. டேய் என்னடா என் கூட படிச்சவன், உனக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கு தாண்டா, உனக்கு என்ன பணம் இல்லையா, காசு இல்லையா, வீடு இல்லையா, வாசல் இல்லையா, என்ன வேணா நான் உனக்கு வாங்கி தரேன்டா, ஏன்டா நீ அழுகிற, வாடா அப்படின்னேன். நான் கேட்கறது உன்னால கொடுக்க முடியாது, போடா அப்படின்னேன். இல்ல மாப்பிள்ள நீ என்ன கேட்டாலும் நான் கொடுக்க முடியும், என்னடா வேணும் உனக்கு அப்படின்னேன். வேற ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, எனக்கு குழந்தை இல்ல அப்படின்னேன். நான் குழந்தை கொடுக்க முடியுமா? ஏன் உனக்கு தான் அது இல்லைங்கறியா? வெளுத்தி புடிய வெளுத்தி அதெல்லாம் நல்லாச்சா இருக்கு. ஏய் அது கேட்டானே தப்பு இல்ல, அந்த ஆம்பளை பேட்ட போய் கேட்டிருக்கேன். அப்ப நீ பார்த்தா ரொம்ப முன்ன மாத்திட்டாரா உனக்கு? ஆம்பளையா? உன்னை வெளுக்க போறடா. சேர்ந்து கூட அடிச்சாச்சு கூட்டி கேட்டா சால. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும், எவ்வளவு பணம் காசு இருந்தாலும், ஒரு ஆண் மகனுக்கு ஒரு குழந்தை இல்ல அப்படின்னா இந்த சமுதாயத்துல மதிப்பு கிடையாது. ரொம்ப அழுது இருந்தேன். உடனே கூப்பிட்டே மாப்பிள்ளைங்க வா, ஏன் தெரியுமா உனக்கு குழந்தை இல்ல, நீ தண்ணி அடிக்கிற தம் அடிக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் வச்சிருக்க, முதல்ல இந்த பழக்கத்தை ஃபுல்லா விடு. உனக்கு நான் வழி சொல்லிட்டு போறேன். உன் பொண்டாட்டியே ராத்திரில நீ தொந்தரவு பண்ணாத, உனக்கு புள்ள உறக்க பண்ணேன். கடுப்பாக்கிட்டேன்டா, பொண்டாட்டி தொந்தரவுனா மசல்ல புள்ள உறக்க பண்ண. டேய் கண்ட நேரத்துல நம்ம தொந்தரவு பண்ணாதரா, நான் உனக்கு நேரம் சொல்றேன். சரியா பிரம்ம முகூர்த்தம் 3 மணில இருந்து 5 மணி. அந்த நேரம் என்ன உனக்கு பிரம்ம முகூர்த்தம் வந்துச்சா? பிரம்ம முகூர்த்தம் 3 மணில இருந்து 5 மணி. அந்த நேரத்துல போய் பொண்டாட்டியோட சந்தோஷமாரு, உனக்கு புள்ள வரக்கும்டா பண்ணேன். மாப்பிள்ள நான் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், யாருமே எனக்கு இந்த வார்த்தையை சொன்னதில்ல, மனசு உண்மையா சந்தோஷமா இருக்கு மாப்பிள்ள பண்ணேன். சரி மாப்பிள்ள அந்த 3 மணில இருந்து 5 மணி சொன்னீங்கல்ல, அத கொஞ்சம் முன்னாடி சொல்ல முடியுமான்னு கேட்டேன். ஏன்டா மாப்பிள்ள பண்ண? வேற ஒண்ணும் இல்லடா, 3 மணிக்கெல்லாம் அந்த புள்ளியோட புடிச்சு வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருவேன். அந்த நேரத்துல நான் எகிரி குச்சி வீட்டை விட்டு ஓடணும். அந்த நேரத்துக்கு நான் வீட்டுக்கு வந்து என்னைய முடிச்சு போட்டு புலந்துருவேன் அப்படின்னா என்ன காரணம்? இப்பெல்லாம் அவன் முண்டாடிச்சு புள்ள இல்லைன்னு அவன் அழுகிறது இல்ல, அடுத்தே முண்டாடி புள்ள கோயில பார்த்து உள்ள அழுதுட்டு இருக்காண்டா. எல்லாம் ஒன்னே போல இருக்காங்க. நல்ல விஷயம். நானும் நல்ல பொறுத்து நல்ல செட்டுப்பானைக்கு சிறந்த முள்ள. முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வர போறத பாருங்க. காதலிக்கிறது முக்கியம் இல்ல, எவன் முன்னாடின்னு பார்த்து காதலிங்க. ஏன் தெரியுமா? இப்பெல்லாம் நிறைய பெண்கள் இந்த பகிர்ல கல்யாணமான பெண்கள் பகிர்ல பொட்டு வைப்பா தெரியுமா? பகிர்லையா? பகிர்ல இல்லனே, பகிடு 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 திறந்து பகிடு, அந்த பகிர்ல பொட்டு வைப்பாங்க. இப்போ உள்ள பெண்கள் கல்யாணமான பெண்கள் பகிர்ல பொட்டு எடுக்காது. எப்போ வரைக்குமா இருக்கும்? புருஷன் சொல்லிட்டு போயிட்டு வரேங்க கடைக்குன்னு சொல்ற வரைக்கும் இருக்கும். வாசப்படி தாண்டுமுல கைய வச்சு இதெல்லாம் ஒரு பொட்டு மாசு அப்படின்னு அடிச்சது. என்ன காரணம்? இங்க பொட்டு வச்சுட்டா எதிக்க பாக்கணும்னு தெரிஞ்சு வரும்.
ஓ இது லைசன்ஸ் வாங்கின நாய், இந்த நாய் நம்ம பார்க்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சு வரும். இங்க பொட்டு இல்லைன்னு வச்சுக்க, நம்ம சைட் அடிக்கலாம்னா அடிக்கலாம். இப்படித்தான் ஒருத்தன் சைட் அடிச்சு நம்பர்லாம் பக்கத்துல கொடுக்க போயிருக்கேன். கொண்டு பக்கத்துல இந்தாங்க மேடம் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னு பக்கத்துல இருந்துக்கிட்டு அம்மா பால் அப்படின்னு புள்ள கேட்டிருக்கு. அப்பெல்லாம் தெரிஞ்சு கல்யாணம் பண்ண புள்ளன்னு. காதலிக்கிறது முக்கியம் இல்ல, எவன் முன்னாடின்னு பார்த்து கல்யாணம் பண்ணி காதலிங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு, ஏன்னா தாலி கயிறா இருக்க வரையும் கழுத்துல கிடந்துச்சு. என்னைக்கு தாலி தங்கமா மாறிச்சோ அது ஆணியில தான் தொங்குது. நிறைய பேர் சீக்கிரத்தை பார்த்தா ஆணியில தான் தொங்கும்னு நினைக்கிறேன். இருக்கட்டும் என்பதை அன்பு சொல்லிக்கொண்டு முதல்ல நம்ம எதுக்கு வந்திருக்கோம், எதுக்கு வரும்போது கேட்ட சொல்லுவோம். சிவகங்கை மாவட்டம் சிங்கமனாடி வட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் கே புதுப்பட்டி கிராமத்தில் எழுந்து ஆர்ப்பாட்டக்கூடிய ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பங்குனி திருவிழாவை முன்னிட்டு இந்த இடம் நடத்தக்கூடிய நாடகம் கோவில் முன்பாக வண்ண மின்னொலி காண்பதற்காக ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் மிக சீரம் நடக்கிறது. இது நடிக்கும் நல்ல உள்ளங்கள் தினமும் வெற்றி போஸ் கொட்டுரும் நடிப்பை சிவந்த நடிப்பை நாயகன் முத்தமிழே முறையா கட்டு அன்பு மாமா இன்னிசை வேந்தன் அலங்கபடி சேர்ந்து டி கே இளங்கோவன் அவர்கள் வேளாண் வேளாண் முறையாக துணிக்கிறார். அன்பு சகோதரி இன்னிசை அரசி புதிய சேர்ந்து எம்ஏ ரேணுகா தேவி அவர்கள் வள்ளி நாயகிக்க துணிக்கிறார். திருநங்கூர் விருத்தங்கள் பாடி ஆற்றங்களை பேசக்கூடிய சொற்ப அரசு தேவகான இசையமனம் அன்பு மைத்துரர் இளம்புயல் கருங்குள்ள சேர்ந்து பி ஜெயமாதவன் அவர்கள் நாயகிக்க துணிக்கிறார். எங்களுக்கு பக்கமிடமாகவும் பக்கபலமானுடைய பக்கமிட கலைஞர்கள் மெல்லிசை தென்றல் மெல்லிசை திலகம் பல மாணவர்களை இந்த கலைத்துறைக்கு உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பொன்னார் பிஜிஎம் கிங் அன்பொன்னார் புதிய சேர்ந்த எஸ் பிரபுராஜ் அவர்கள் மேலே அவர்கள் பின்பற்றி சென்று காட்டுவார். செந்தாளம் கோவில் பந்தாத என் மீது மோதுதவா அன்பண்ணே மைக் செட் ஆபரேட்டர் கேட்டிருக்காரு. பிரபுராஜன் நல்லா பாடுவாங்கிறது தெரியும். இருந்தாலும் பழைய பாட்டை பெட்டியில வாசிப்பாரு. அதை பாக்குறதுக்காக நானே ஆபரேட் பண்றதுக்காக நீங்க வந்து சொல்லியிருக்காரு. அதனால பெட்டியில ஒரு 2 லைன் அண்ணன் ஆசைப்பட்டதுக்காக பண்ணி விடு. மணி என்னது அடிச்சது 2 அடி அடிச்சு அவர் கேட்டாப்புல
கைதடி அப்பப்ப யோகப்படுத்தின அப்பத்தே வண்டி கிளம்பும். இந்த படத்துக்கு டிக்கெட்லாம் வெதர்ல வச்சு மிதிக்க போறேன். ஏன்னா குடும்ப கட்டா படம் பண்ணிருக்கு. இப்பவே நீ எல்லாம் படிக்கணும், எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன புத்த பாட்டு வரேன் என்ற முதல்ல இனிமே வேணா படிச்சு கரெக்டா அத்துப்பட்டு விட்டுருவேன். நீ தானே பொழந்துட்டு வீடியோ எடுத்துவேன். இப்ப காலை இப்படி பொழந்துட்டு அது வாட்டுக்கு ஆலயமணி மாதிரி ஆடிட்டு கிடக்கு தனியா. ஒழுங்கா உட்காந்து வீடியோ எடுப்பேன் கொண்டு சிறப்பாக வாசித்த அன்புணர்கள் நன்றி நன்றி கிடந்த வணக்கம். இப்ப வாட்ச் பண்ணது சிரிக்கிறேன். இப்ப வாட்ச பாட்டு என்ன பாட்டு தம்பி? இப்ப வாட்ச் ஆளு பாட்டு என்ன பாட்டு பாரு? தெரியல தானே? பெரியாரு தெரியுதா ஐயா? தெரியுதா? அந்த ஒரு அக்கா மட்டும் ஆட்டுறது எனக்கு தெரியும்னு. நெஞ்சம் மறப்பதில் எதுக்கு இந்த கல்லெடுத்து மண்ணில் அடிச்சுக்க போறியா? அந்த மாதிரி பாட்டு இப்படி வாசிக்க விரல் வேலை செய்யணும். விரல்ல வேலை செஞ்சு போலாம் அந்த மாதிரிலாம் வாசிக்க முடியும். என்னன்னு அப்படித்தான் தேவி என்ன ஒரு பழக்கமா தான் தெரியும். சிறப்பாக வாசித்த அன்பனவர்களுக்கு நன்றி நன்றி கலந்த வணக்கம் அன்பு சொல்லிக் கொண்டு சிறந்த முறையில் மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்க வெத்துவான் எங்களது புதிய சேர்ந்த அன்பு மாமா எம்.கே. சரவணதாஸ் அவர்கள் மேலே மிருதங்க தப்பி தபேலா நல்லா சிரிச்சுக்கிட்டே அவர்களுக்கு இல்ல நல்லா அடக்கிக்கிற மாமியாவை நினைச்சுக்கிட்டு அன்பு மாமாவுக்கு நன்றி நன்றி வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி சிறந்த வாசித்த அன்பு மாமாவுக்கு நன்றி நன்றி வணக்கம். பலவாத்திய மன்னன் பலவாத்திய புகழ் அன்பு சகலை செல்லியமணி சேர்ந்த ஆல்ரவுண்டுக்காரல 1 2 வச்சிருப்பாங்க, 3 வச்சிருப்பேன், 4 5 அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன். பிரபண்ணே என்ன 5 6 அள்ளிக்கிட்டு வந்திருக்கேன், என்ன காரணம்? வீட்டுல கலந்துச்சா எடுத்துட்டு வந்தானா? ஆனா நீ இருக்கிறியே ஏதோ வெல்டிங் வேலை சாமா மாதிரி கொண்டு வந்திருக்கியா? நல்லா என்னன்னு இதான் பல வாத்தியா? ஒன்னொன்னு யாரு
அவன் தூக்கி அவர்களை விடுச்சு அவன் நிறைய ஒரு மூட்டையை கொண்டு வந்திருக்கேன். இந்த வாத்தியத்துக்கு பேர் என்ன தெரியுமா? அது என்னது? இந்த வாத்தியம் இப்ப வாசிப்பான், அதுக்கு நாங்க வாசிப்போம். சரி, புரியுதா? இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேரா? இது வந்து சங்கு தானே, மோர் சங்கு தானே. அந்த யாபத்துல இருக்காது, நான் உடம்பு போயிரும்டா. மோர் சங்கு தானே பேரு. முகர் சிங். முகர் சிங்கா? இந்த வாத்தியம் கடைசியில வாசிப்பான் பாரு. அது வந்து எப்படி வாசிக்கிறது? சரி, பலவத்தி மன்னன் பலவத்தி புகழ் அன்பு சகலை செல்லிமணி சேர்ந்து ஆர் ரகசிய மன்னன் ஆர் ரஞ்சித். ஆமா, இவன் இருக்கிறேன் அப்படின்னா சிரிச்ச முதல் நிறைய ரகசியத்தை உள்ள வச்சிருப்பேன். அன்பு சகலை ஆர் ரஞ்சித் ஆர் ரஞ்சித் போர் சகலை. ஏத்தா
வாசித்தார் அன்புக்கு நன்றி நன்றி கந்தவங்க நல்லா சோட கைது நல்லா அருமையான வாசிப்பு சால உண்மையிலே எத்தனை சாமா உணவுல எல்லாத்தையும் வாசியை பத்தி அதான் பெரிய விஷயம் சால சின்ன விஷயம் கேட்கிறேன் நல்லா வாசி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லப்பா கல்யாணம் ஆயிடுச்சா உன் மண்டாட்டியா கூட இருக்கா மாமியா வீட்டுல இருக்காப்பா இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் நம்ம வீட்டுல எப்படி அப்படிதான் நம்ம வீட்டுல இல்ல என் வீட்டுல அது நம்ம வீட்டுல நீ கேப்பல கிராவட்ட பாக்குற பெட்டியில வேணா பங்கு வச்சுக்கோ குட்டியில பங்கு வேண்டாம் சகல ஏன் தெரியுமா அந்த வார்த்தையை கேட்கிறேன் அப்படியா அதுல ஏன்பா போடு 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 என்னடா அது பண்ண பண்ண என்ன பாட்டு வாச்ச உச்சி வகுந்தெடுத்து பிச்சை எடுக்க போன கிளி என்னடா அப்படித்தான அந்த பாட்டு வரா அந்த பழைய அருமையா வாசித்தேன் இந்த வாசிப்பு நானும் கத்துக்கலான்னு பார்த்தேன் சகல ஏன் கத்துக்கல வந்து நாக்கு வச்சு வாசிக்கணுமாம்ல சரி அதை வச்சுதான் நீங்க புடச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வேணும்னு சொல்லிடுச்சு அதனால விட்டு நம்ம ஒண்டாட்டியா இதுல மட்டும் கூட்டம் போடுறா சரி பணமாசி அன்பு சேவை வேண்டி நிறைய நடக்கும் சேர்ந்து முரளி தாளமாசி அன்பப்பா பிராண்டி சேர்ந்து இன்ப செல்வம் தாளம் சேர்ந்து சிறந்த முறை வண்ண சி அழகரம் சீக்கிரமா ஹலிமன் சி நம்பி வண்ண திரையரங்கம் தேர்மொழி கைகளை காண்பிடி சொல்லுண்டு சிறந்த முறையில் நாங்கள் மெல்ல பேசினாலும் உங்கள் காதுகளுக்கு எல்லாம் தெல்ல தெளிவாக ஒளி அண்ட் ஒளி அமைப்பினுடைய ஒளிமிகு சமரம் ஸ்ரீ வேல் முருகன் ஆடியோஸ் பொண்ணு நல்லா செக்ஸ் பாட்டா பொண்ணு ஒளி அண்ட் ஒளி அமைப்பினுடைய ஒளிமிகு சமரம் ஸ்ரீ வேல் முருகன் ஆடியோஸ் அன்புறதுக்கும் அது பழையபடி ஆபரேட்டர் அண்ணே இப்படி வரைக்கும் நீயே உட்காந்துட்டு போறவருக்குலாம் வந்து பேசாம நானே ஒரு 150 ரூபாய் காசு கொடுக்குறேன் 150 ஆமா ஒரு சரக்கு அவ்வளவுதான் இருக்கு 150 ரூபாய் நீ சாப்பிடறது அவர்கிட்ட நான் எதுக்கு சாப்பிடுறேன் ஒண்ணு பிரச்சனை சிறந்த முறையில் இதே மாதிரி செஞ்ச முதல் உட்கார்ந்து அன்பு சொல்லிட்டு சிறந்த முறையில் ஆடியோ சமைக்க அன்புக்கு நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு இந்த மாதிரி மேக்சின் கூட பரவாயில்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொட்டாமணி டவுனுக்குள்ள நாடகம் இந்த மாதிரி பாப்புலேஷன் வெளியில போட்டு வந்து பாடிக்கிட்டு இருக்கேன் கரண்ட் போயிருச்சு கரண்ட் போன மைக்ஸிக்காரர் என்ன பண்ணணும் ஜெனரேட்டர் போடணும் போஸ்ட் வந்து கொக்கிய போடணும் ஜெனரேட்டர்ல டீசல் இல்ல சரி மைக்ஸிக்கார ஆபரேட்டர் தம்பி ஏறி போய் போஸ்ட் வந்து கொக்கி போட்டுவான்னு சொல்ல ஆபரேட்டர் போஸ்ட் வந்து வேற மாதிரி கொக்கிய போட்டேன் சரி இங்க வந்து சுவிட்ச் போர்டு போட்டு நோண்டா கரண்ட் வரல ஒரு மஷின் வரல ஏன் ஆனா நல்ல தயா போய் கொக்கி போட்டு வந்திருக்கேன் ஆனா இங்க சுவிட்ச் போர்டுக்கு கரண்ட் வரல என்னடா பார்த்தேன் ஆர்வத்துல லைன் கேபிள்ல கொக்கிய போறது வீட்டுக்கார துணிக்காய போறது ஒரு கம்பி கட்டி விட்டுருக்கேன் அதுல ஓட்டு மூதி இறங்கி வந்துட்டேன் அப்புறம் எப்படி கரண்ட் வரும் அப்ப நம்ம சிறந்த முறையில் ஒளியமைக்கும் அன்புறதுக்கு நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லி சாப்பாடு அருமையான ஏற்பாடு இதை பத்தி சொல்றோம் இல்லையோ ஊர்ல விசேஷம் இருக்கு நாங்கெல்லாம் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கோம் நீங்க நல்லபடியா கடையை சாப்பிடுவாங்கன்னு அவங்க மாமா கலைமதி மாமா எல்லாம் அருமையா சாப்பாடு போட்டு திருப்தியா கூட்டி வந்த நண்பரை அன்போடு சொல்லிக்கொண்டு சிறந்த முறை சாப்பிடுறது அன்பு நன்றி கலந்த வணக்கம் என்பதை அன்போடு சொல்லிக்கொண்டு அது சமயம் பொதுமக்கள் வருகிறது உங்களை அன்புடன் ஊர் பொதுமக்கள் இளைஞரே மற்றும் கே புதுப்பட்டி கிராமத்தார்கள் அன்பு சொல்லிக்கொண்டு சிறந்த முறையில் நாடகத்தை வெகு சிறப்பாக அவர்களுடைய நாடக அமைப்பாளர்கள் கே செல்வம் பள்ளி ஆடியோஸ் அன்பனாளர்களும் அவருடைய இணைந்து சிரிப்பு நடிகர் அன்பு மாமா கேம் சேர்ந்து பி கலைமூர்த்தி மாமா அன்பு மாமாவோடும் இணைந்து சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்துக்காக அன்பை வழங்கி நாடகத்தை வழங்கி சிறந்த முறையில் நாடகத்தை நடத்தி முடிக்கக்கூடிய அன்பு மாமாவுக்கும் அன்பனாளருக்கும் நன்றி வணக்கம் சிறந்த முறையில் இங்கு நடக்கும் நாடகத்தை வெளிநாடு வரை கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் சுப தங்கராஜ் யூடியூப் சேனல் அன்புறதுக்கும்
அது பணிவும் அன்பு மாமா சிரிப்பு நடிகர் கலைமூர்த்தி மாமாவும் நடிகர் இந்த வணக்கம் என்பது அன்பு சொல்லிக்கொண்டு உட்கார்ந்து கூட்டம்ல என்ன தெரிஞ்சு பார்த்துருக்கு இந்த பையனை உள்ள கீழே புட்டி அடிட்டு பாருங்க. என்ன காரணம்? டான்ஸ்கார புள்ள நல்ல புள்ளையா கூட்டி வந்திருக்காங்களா இல்ல கெல்லத்து முட்டையை தள்ளிட்டு வந்திருக்காங்களா? தம்பி எத்தனை மேடையே பார்த்திருப்பேன். ஆமா டான்ஸ் போறோம் உனக்கு தான் வரும். ஆனா இன்னைக்கு வர்ற டான்ஸ் பயல் இருக்காங்க. அது உண்மைதான். கலைமூர்த்தி மாமா எனக்கு பப்புனுக்கு டான்ஸ் போறாங்க, இவங்களுக்கு தான் டான்ஸ் போட்டு கொடுத்துருக்காரு. இவங்க தான் சிறந்த முறையில் ஆடல் அரசி, அவனே சுந்தரி, ஆட்ட தாரகை, அந்தமான் புகழ், திருச்சி புகழ், சிங்கப்பூர் புகழ். மார்க்கெட் ஏறி இருந்தா அப்படி தேடா இருக்கு டப்புனு ஏறி இருந்தா என்ன சொல்றீங்க? ஆர்வம் உள்ள அன்பை காட்சி பரிமாணாதேவி டான்ஸ் காமிக்க முடிக்கிறா. துண்ட கட்டி தோடுடா துடும்பு கருவாடுடா வாழு விழுந்தாடுடா வர்ணத்தையில பாரடா. அருமையான பாட்டு. என்ன சொல்ல வரும்னு தெரியும். கார புஞ்சுகிறாரு கார புஞ்சுகிற சும்மா அருமையான பாட்டு போட்டு அன்புடன் நன்றி நன்றி வணக்கம். என்னை எப்படி தெரிந்தாலும் தெரியமாட்டாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே சின்ன நடிகன் புதுக்கோட்டைக்கு அருகாமல் கூட ஆடலை உங்களை சேர்ந்து ஜிஎஸ் ஈரமணிகண்டன் பப்புனுக்கு அபியூட் ரோஸ் ஆம்பளசா கலந்த உதவி எல்லாம் நான் தான் இருக்கிற சந்து வந்து இன்று இடுக்கு கை கட்டி அக்கா 2 3 4 5 6 7 8 9 15 35 60 என்னடா குறையுது நல்லா கை தட்டிடா சபா இதை மாடா காது கட்ட இருக்கிற கை தட்டி விட்டல என்ன பண்ணிட்டாலும் கை தட்டுறீங்க மசிய பேர் சொல்லிருக்கீங்க இவர நேரா கேட்டா போறா பேர் சொல்லி கை தட்ட மாட்டீங்க உன்னை வரும்போதே கால் தள்ளி விட்டு வந்திருக்கணும் தப்பு பண்ணிட்டு சிறந்த முறையில் கை தட்டி அன்போடு நன்றி நன்றி வணக்கம். மேலும் எங்கள் உயிரோடு அழைத்து வந்த வேறு டிரைவர்கள் அன்புனார் அங்கிட்ட ஒரு வேடு இங்கிட்ட ஒரு 2 3 பேர் வந்துச்சு. எங்க உயிரோடு ஊட்டி வந்த டிரைவருக்கு நன்றி நன்றி வணக்கம். ஏன் டிரைவர் மட்டும் ஏன் தனியா வணக்கம் சொல்றேன்? ஒரு வாரம் புழுதிப்பட்டி நாடகம். புழுதிப்பட்டியா? புழுதிப்பட்டியா? புழுதிப்பட்டி நாடகம். நாங்க காலத்துல இருந்து நாடகம் கிளம்பி வந்துட்டு இருந்தோம். சிங்கமுனாரி வரைக்கும் டிரைவர் நல்லா தாண்டா வண்டி ஓட்டி வந்தா நாங்களாம் வண்டிகளை போட்டு தூக்கிட்டோம். நல்ல வண்டி வந்து கொட்டாமட்டியை தாண்டி வண்டி சிங்கமுனாரி தாண்டி வண்டி வச்சுல நல்லா வந்து டிரைவர் போனாட்டி வீடியோ கால்ல வந்துருச்சுடா. இவன் நல்லா ஒரு செல்போனை கையில வந்துக்கிட்டான். செல்லாம் நாடகத்துக்கு போய்கிட்டு இருக்க செல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் சேர்ந்துருக்க செல்லாம் நாடகம் ஊருக்கா போய் சேர்ந்துருக்க செல்லாம் செல்லாம் ரொம்ப அழகா இருக்க கொடுக்கவா கொடுக்கவா கொடுக்கவான்னு இல்ல கொண்டாந்து கொடுத்தா மாதிரி கொட்டா மாட்டேன் இந்த கவர்மெண்ட் பஸ்ல கூட நாடக விட மாட்டேன் கீழே விழுந்து அப்புறம் நாடகத்துக்கு ஊசி குடியில் வந்து சேர்ந்து அப்படி இல்லாம உசோட கொடுத்து அன்பு நன்றி நன்றி கலந்து வணக்கம் அன்பு சொல்லி நம்மளே நேரத்தை போய்கிட்டு கூடாது. அடுத்த நிறுவனம் பிடிக்க தமிழ் மொழி காத்து தலைவனையா ஞான போல கேட்டு குழந்தையா அப்பனுக்கு பாடம் சொல்லி அந்த பழனி மலை ஆட்சி செய்யும் என் சாமி முருகனையா வெற்றிவேல் முருகனுக்கு சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் சின்ன சின்ன முருகையா சிங்காரே முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் சுப்பிரமணியன் என்பார் பழனி மரம் முருகன் என்பார் குன்றகுடி ஆண்டவன் என்பார் பிரான்மலை முருகன் என்பார் சூழலை வென்றவனா 2 ஒட்டாச்சி கட்டவனா நம்மள மாதிரி நம்மள உன்னைய மாதிரியே இந்த மாதிரியா அன்பா இருப்பானா பக்தர்களுக்கு ஆபத்து வந்தா வருவானா அப்படிப்பட்ட முருகன் இந்த நாடகத்திற்கு எப்ப வருகிறார் என்று கேட்டால்
சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி தமிழ் பேசும் செந்தில் வேலவே சின்ன சின்ன முருகையா. நிறைய பெண்கள் ஏழாமது உட்காந்துருக்கீங்க. காதல போட்டுக்க தோடு காதல போட்டுக்க கொடு சேர்த்து பத்திரம் பாத்துக்கீங்க. நல்லவர்களை போல கூட சில பேர் இருக்கலாம். ஆமா ஆமா. ஆனந்த கலர்ல பிடியம் போட்டு ஊதா கலர் பேண்ட் மாட்டி ஆதரவு கூட வாசிக்கலாம் என்பதை ஒரு பேச்சுக்கு சங்கம் உடனே சொல்லுவா. இந்த புதுக்கோட்டை சங்கத்துக்கு வந்ததே ஒன்னா நம்பர் நல்ல மனுஷன் நீ அந்த சங்கத்துக்கு வந்தா சங்கத்தில் இருக்குன்னு சொல்லல. சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா கொஞ்சி கொஞ்சி பேசும் செந்தில் வேலவே சின்ன சின்ன முருகையா சிங்கார முருகையா. அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவ இல்லாம நீங்க வாடுறே முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்து கண்ணுக்குள் கண்ணாக நாங்கள் அன்பாலே நினைந்து வந்து ஒண்ணுக்குள் ஒன்னாக அந்த பொண்ணு கிட்ட ஒன்று சொல்லிவா தனியா அவ இல்லாம இங்கு வாடுறே துணை இல்லாம இங்கு வாடுறே. தாயாரும் படித்ததில்லை தந்தை முக பார்த்ததில்லை தாராட்டு கேட்ட தம்பி ஒரு வாக்கு மறந்ததில்லை தானாக படித்து வந்தால் தங்கமிட வளர்ந்ததம்பி தானாக படித்து வந்தால் தங்கமிட வளர்ந்ததம்பி தன்னாத வயதில் எல்லாம் பாடுகிறேன் அவளை நம்பி அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமெல்லும் தந்து கொள்ளும் அன்னையில் வந்த உள்ளும் இவனின காவல் கொள்ளும் சின்னத்தம்மை கடைபிடிந்து எல்லாமாய் வளர்ந்ததில்லை சின்னத்தம்மை கடைபிடிந்து எல்லாமாய் வளர்ந்ததில்லை ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாள் தீரவே